என்ன சொல்கிறது, ஒரு தமிழ் மீடியம் பையனை கொண்டு போயிட்டு பெரிய சிட்டியில் கொண்டு போய் விட்டு கோயட் காலேஜில் இங்கிலீஷ் மீடியத்துலேயும் விட்டா அப்படியே கண்ணு கட்டி விட்ட மாதிரி இருந்தது. ஒரு 6 மாதம் அப்படியே கொஞ்சம் கஷ்டப்பட்டு அப்படியே அந்த சுச்சுவேஷனுக்கு புது ஊருக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். நாங்கள் ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு டெய்லி காலேஜ் போவோம், ஆனால் கிளாஸுக்கு போக மாட்டோம். இப்படி ஒரு குரூப்பு. ஒரு நாள் கேன்டீனில் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருந்தோம். ஃப்ரெண்டு சொன்னார், யாரோ எம்எஸ் உதயமூர்த்தின்னு பேசுகிறாராமா ஆடிட்டோரியத்தில், போய் கேட்கலாமா அப்படின்னாப்புல. யார் அந்த உதயமூர்த்தி பார்க்கலான்னு சொல்லி ஆடிட்டோரியத்துக்கு போனேன். அது என்னுடைய லைஃப்பில் நடந்த அனதர் டிஃபைனிங் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவேன் நான். அன்றைக்கி போனால் அன்றைக்கி காந்தி ஜெயந்தி டே. எனக்கு இந்த காந்தினாவே அந்த காலத்தில் ஆகாது. எனக்கு அதாவது காந்தி தான் இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷனுக்கு காரணம். இந்தியாவில் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒன்றா இருந்ததுன்னா இந்த வசீம் அக்ரமும் சச்சின் டெண்டுல்கரும் ஒன்றா கிரிக்கெட்